தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கால வேளையிலே என்னோடு பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நீதிமொழிகளுக்கு எழுதினதான புத்தகம் 1ஆம் அதிகாரம் தேவ மகிமைக்காக 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறோம். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ஞானமுள்ளவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் சொல்லுது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் இந்த வார்த்தையை சமீபத்திலும் தூரத்திலே கவனிக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, அநேக நேரங்களில் நம்ம இந்த உலகத்தில் மற்ற ஜனங்கள் மத்தியில் நம்ம வாழும்போது அவங்க என்னிலும் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், என்னங்க நான் ஒன்றுமே இல்லை அப்படின்ற தாழ்மையான மனப்பான்மையோடு பல நேரங்களில் அவர்கள் தங்களை தானே யோசிக்கிறது உண்டு. ஆனால் அன்பான சகோதரனே, சகோதரியே, நான் ஒரு காரியத்தை தைரியமாக சவாலாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தேவனுக்கு பயப்படுவீர்களானால் நாம் இந்த வாழ்கிற உலகத்தில் மற்ற எல்லாரை காற்றிலும் சிறந்தவர்களாக, விசேஷமானவர்களாக, மற்றவங்க நம்மளை கண்டு ஆச்சரியப்படும் அளவுக்கு தேவன் நம்மை ஞானமுள்ளவர்களாக மாற்றுவார்கள். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது தேவனுடைய வார்த்தை, இது தேவனுடைய வாக்குத்தத்தம். எந்த மனுஷன் தேவனுக்கு பயப்படுறானோ அவனுக்கு தேவன் உலக ஞானத்தை கொடுக்கறதுல தேவ ஞானத்தை கொடுக்கிறார். எந்த மனுஷனுக்குள்ள தேவ ஞானம் இருக்கிறதோ, அன்பான தேவ ஜனமே, அந்த தேவ ஞானத்துக்கு முன்னால் உலக ஞானமெல்லாம் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஆகையால் அதுக்கு ஒரு நல்ல சிறந்த உதாரணம் நமக்கு யார் அப்படின்னு கேட்டால் சாலமோன். நீங்கள் 1 ராஜாக்களின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் உங்கள் வீட்டில் நீங்கள் வாசித்து பாருங்கள். சாலமோனுக்கு தேவன் ராத்திரியிலே தரிசனமாகி, உனக்கு என்ன வேணும் கேளு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். அன்பான சகோதரனே, சகோதரியே, உலக பிரகாரமாக நம்ம இருந்தால் நம்ம என்ன யோசிப்போம்? இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு வசதி வேணும், நல்ல வீடு வாசல் வேணும், எனக்கு நல்ல சொத்து சுகம் வேணும், ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும், இப்படி தான் நம்ம யோசிப்போம். ஒவ்வொரு மனுஷனும் யோசிக்கிறது உண்டு. ஆனால் சாலமோன் அதை எதையுமே யோசிக்கலைங்க. அவர் ஆண்டவர்கிட்ட கேட்ட ஒரே ஒரு வார்த்தை என்னென்னா, அன்றே நான் வயதில் சிறியவனாக இருக்கிறேன், திரள் கூட்டமான ஜனத்தை ஆளும்படியாக என தலைவனா ராஜாவா ஏற்படுத்தி வைத்திருக்கிறீர். இந்த ஜனங்களை ஆளத்தக்கதாக, இந்த ஜனங்களை நடத்தத்தக்கதாக, இந்த ஜனங்களுக்கு நீதியாய் நியாயம் விசாரிக்கத்தக்கதாக எனக்கு ஞானமும் விவேகம் உள்ள இருதயத்தை தாரும் என்று சொல்லி தேவனிடத்திலே கேட்டார். அன்பான சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தையை ஆண்டவர் கேட்ட உடனே அவருக்கு மிகவும் சந்தோஷமும் மகிழ்ச்சி ஆனது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாலமோன் செல்வத்தை கேட்கல, ஆயுசை கேட்கல, சத்துருக்களுடைய பிராணனை கேட்கல, அவர் ஞானத்தை கேட்டார். அவர் ஞானத்தை கேட்டதுனால தேவன் அவருக்கு ஞானத்தையும் கொடுத்தாரு, ஆஸ்தி ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாரு. அவருக்கு முன்னும் அவருக்கு பின்னும் அவரை போல ஞானமுள்ள மனுஷன் உலகத்தில் ஒருவனும் இல்லை. அந்த அளவுக்கு தேவன் அவரை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தார். ஆகையால் இந்த வார்த்தையை கவனிக்கிற, விசேஷமாக இந்த படிக்கிற மாணவர்களுக்காக சொல்லுகிறேன், விசேஷமாக பலவிதமான காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல, அநேகர் என்னங்க இன்ஜினியரிங்க்கு, மெடிக்கலுக்கு ஆயத்தமாக போகிறவர்களுக்காக சொல்லுகிறேன். நீங்கள் தேவ பிள்ளைங்க பயப்படாதீங்க. நீங்கள் தேவ ஞானம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா, அன்பான தேவ ஜனமே, தேவ ஞானத்தை நம்ம ஒரு மனுஷன் அடைஞ்சிட்டா அவனை போல சிறந்தவன் உலகத்தில் யாருமே இல்லைங்க. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யோசேப். காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்வோனுக்கு ஒரு சொப்னம் உண்டாகிறது.
அதனுடைய விளக்கத்தை அவருடைய என்னங்க அரசாங்கத்தில் இருக்கிறதான ஆலோசகர், மந்திரவாதிகள், குறி சொல்லுகிறவர்கள், என்னங்க செய்வினக்காரர்கள், இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அதனுடைய விளக்கத்தை சொல்லும்படியாக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க யாராலையும் அதை சொல்லவே முடியல. இன்னொரு வாட்டியும் கூப்பிட்டு சொல்கிறாரு, அதை அவங்களால விளக்க முடியல. ஆனால் யோசேப்பு அன்பான தேவச்சனமே ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தின உடனே அவர் சொல்கிறார், ஐயா 2 சொப்பனத்தினுடைய விளக்கமும் ஒன்று தான். 7 வருஷம் நல்ல விளைச்சல் இருக்கும், 7 வருஷத்துக்கு அப்புறம் 7 வருஷம் தேசத்தில் பஞ்சம் இருக்கும். ஆகையால் இந்த அறுவடை இருக்கும்போதே நீங்கள் என்ன பண்ணுங்க, தேசத்தில் நீங்கள் ஒரு ஞானமுள்ள விவேகமுள்ள மனுஷனை வைத்து ஆகார சேவிப்பை நீங்கள் ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னார். உடனே இந்த வார்த்தையை கேட்ட பார்வோனும் அவருடைய ஆலோசனைகிறவரும் என்ன தெரியுமா சொன்னாங்க, உன்னை போல ஒருவனும் எங்கள் தேசத்தில் இல்லை. நீங்கள் தேவ மகிமைக்காக கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் ஆதி ஆகமம் 41ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசித்து பாருங்க. அவங்க சாட்சி கொடுக்குறாங்க, நீ தேவ ஆவி பெற்றவன், ஞானமும் விவேகமும் உனக்குள்ள இருக்கிறது, உன்னை போல திறமசாலி புத்தி உள்ளவன் ஒருவனும் இல்லை அப்படின்னு சொன்னான். அப்போ அன்பான தேவ ஜனமே, மற்றவங்களுக்கு இல்லாத ஒரு வெளிப்பாடு, யார் தேவனுக்கு பயப்படுகிறார்களோ தேவன் அவர்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். ஆகையால தான் பவுல் எழுதும்போது 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 24, 25, 26 வசனங்களை வாசித்து பாருங்க. ஆண்டவர் பைத்தியங்களை தெரிந்து கொண்டு ஞானிகளை வெட்கப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி, நம்ம உலகத்தில் அன்பான தேவ ஜனமே வெளித்தோட்டத்தில் நம்ம ஒன்றும் இல்லாத இருக்கலாம். ஆனால் நம்ம தேவனுக்கு பயந்தா, தேவ ஞானம் இருந்தால் நமக்கு முன்னால் ஒருவனும் நிற்க முடியாது. ஆகையால் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அப்போஸ்தலருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 9, 10 வசனம் வாசிச்சிங்கன்னா, ஸ்தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் ஞானத்தினாலும் நிறைந்தபடினாலே அவனுக்கு முன்பாக ஒருவனும் நிற்க முடியலன்னு வேதம் சொல்லுது. அவர் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் ஞானத்தினாலும் நிறைந்ததுனால் ஒருவனும் அவனுக்கு முன்னால் நிற்க முடியல. அப்போ நீ உண்மையாகவே தேவனுக்கு பயந்து அப்படின்னு சொன்னால் உன்னை கர்த்தர் சத்துருக்களுக்கு முன்னால் வெட்கப்பட்டு போக தலகுனிய உன்னை விடவே மாட்டார். மற்ற எல்லாரை காற்றிலும் உங்களை சிறந்தவராய் தேவன் வைப்பார். ஆகையால் அன்பான தேவச்சனமே, இந்த வார்த்தையை கவனிக்கிற நாம் தேவனிடத்தில் அன்பான அல்லாவிட்டால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கறது என்னென்னா, தேவனுக்கு பயந்து வாழன். நீ வாழ்ந்தனா உனக்கு கர்த்தர் ஞானத்தை கட்டாயமாக தருவார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் தானியேல் 5ஆம் அதிகாரம் 11 13 வசனம் வாசிச்சு பாருங்க. பிரியமான தேவ ஜனமே, பெல்ஷாஷானுடைய தாயார் சொல்கிறாங்க, நம்ம தேசத்தில் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தேவ ஆவி பெற்றவர், அவர் ஞானமும் விவேகமுள்ள தேவ ஆவி உள்ள மனுஷன் அப்படின்னு சொல்லி உலகத்தான் பேசுகிற அளவுக்கு தானியேல் சாட்சி உள்ளவராக ஞானம் உள்ளவராக இருந்தார். காரணம் என்னென்னா, தானியேல் தன்னுடைய இள வயதிலேயே தேவனுக்கு பயந்தார். ஆகையால் மற்ற எல்லாரை காட்டிலும் நீங்கள் தானியேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். மற்ற எல்லாரை காட்டிலும் தானியேல் சிறந்தவராக இருந்தார். ஆகையால் நம்ம சிறந்தவர்களாக இருக்கணுமா, நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவ ஞானத்தை பெற்று வாழ வேண்டும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ தயவில் என்னங்க தேவ கிருபையில் சரீர பலத்தில் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிறைந்து ஞானமுள்ளவராக இருந்தார். இப்போது நமக்கு இந்த பூமியில் வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக ஞானம் அவசியம். இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது. இந்த வார்த்தை சமீபத்தில் தூரத்தில் கேட்குற அன்பு சகோதரனே சகோதரியே, அது படிக்கிற மாணவர்களுக்கு மாத்திரமல்ல, என்னங்க கணவன் மனைவிக்கு, தாய் தகப்பனுக்கு, பெற்றவர்களுக்கு, ஊழியர்களுக்கு, நம்ம எல்லாருக்குமே தேவனுடைய ஞானம் மிகுந்த அவசியம். நம்ம ஞானத்தோடு செயல்படுவோமானால்
கண்டிப்பாக நம்ம இந்த உலகத்தில் சிறந்தவர்களாக இருப்போம். ஆகையால் தான் யாக்கோபு 1:5 சொல்லப்படுது, ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் ஞானத்தை சம்பூர்ணமாக தருகிற தேவனை கேட்க கடவன் என்று சொல்லி. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் படிப்பில் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியல, உள்ள பயத்தோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்களானா இன்றைக்கி தேவனுக்கு பயப்படுங்க. ஆண்டவரிடத்தில் ஆண்டவரே நான் ஞானம் இல்லாதவனாக இருக்கிறேன், எனக்கு ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக தேவன் உங்களை ஞானமுள்ள இருதயத்தை தேவன் தருவார். அது குடும்பத்தை நடத்தவும், என்னங்க ஊழியம் செய்யவும், வியாபாரம் செய்யவும், உலகத்தில் வாழவும் எல்லாவற்றுக்கும் ஞானம் மிகுந்த அவசியம். ஞானம் இல்லாமல் நாவக்கூடாதுங்க, நம்ம வெக்கப்பட்டு போகக்கூடாது. ஆகையால் ஆண்டோடைய சமூகத்தில் இன்றைக்கு நீங்கள் கேளுங்க, கேட்குற அத்தனை பேருக்கும் தேவன் தருவார். விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி செபிப்போமா? எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளையில் என்னோடு எங்களோடு நீங்கள் பேசின மகிமை உள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஞானம் குறைவுள்ளவன் ஞானத்தில் சம்பூர்ணமாக தருகிற தேவனை கேட்க கடவேன் என்று சொன்ன தேவன் சமீபத்திலும் தூரத்திலும் இந்த வார்த்தையை கேட்குற படிக்கிற மாணவர்களுக்காக ஜெபிக்கிறான்ற, பரீட்சை எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற, இன்ஜினியரிங்காக மெடிக்கலுக்காக யாரெல்லாம் ஆயத்தமாய் கொண்டிருக்கிறார்களோ அவளுக்காக கூட ஜெபிக்கிற, அவளுக்கு தெய்வீக ஞானத்தை தந்து ஆண்டவரே கர்த்தாவே புறஜாதியர்களுக்கு மத்தியில் அந்நியர்களுக்கு மத்தியில் உம்முடைய பிள்ளைகள் ஞானம் உள்ளவர்களாய் காணப்படும்படியாக தேவன் நீர் உதவி செய்வீராக. யோசேப்பையும் தானியேலையுமா அன்றைய ஞானம் உள்ளவர்களாய் நீர் மாற்றினது போல இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுமா பரிசுத்த ஆவியினாலே நிரப்பி ஞானமுள்ள இருதயத்தை தந்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து காத்து கொள்ளுங்க அன்று நம்முடைய கிருபை சமூக கூட இருக்கட்டும், வழி நடத்தும். யாரெல்லாம் கேட்டு விசுவாசித்து ஒப்பு கொடுத்து ஏற்றுக்கொண்டாங்களோ அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் வைத்தெழுந்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் விசுவாசிக்கிறேன் தேவன் உங்களோடு பேசியிருக்கிறார் என்று சொல்லி இந்த 2025 வருஷம் உங்களுக்கு ஒரு சிறந்த ஆசீர்வாதமான ஆண்டா கர்த்தர் மாற்றுவார். இன்னும் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், சத்தியத்தை அறியணும்னு விரும்பினா எங்களுடைய நம்பர் டிஸ்பிளே ஆகிறது, நீங்கள் எங்களோடு அணுகலாம். ஜெப குறிப்பு இருந்தால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.